காவலா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காவல் காத்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய காவல் நம்ம சிறப்பா காவல் காக்கணும். 10ஓட 11 இருந்தா நம்ம காவலை சிறப்பா சொல்ல மாட்டாங்க. என்னிலையும் தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து நம்மளுக்குன்னு ஒரு வழி வகுத்துக்கிறேன்னு 4 பேர் போன பாதையில போகணும், இல்லைன்னா 4 பேர் மெச்சறது மாதிரி வாழணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர்கள் ஆன்மீக வழியில சென்று இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள். அப்படிலாம் நம்ம சீக்கிரம் போக முடியாது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லி எம்பெருமான் முருகனை மனசார பிடித்த தெய்வமாக வணங்கிய வள்ளலாருடைய பெருமைகளை போற்றி இந்த இடத்துல அற்புதமான ஒரு விழா பக்தர்கள் வச்சிருக்கேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனசு ரொம்ப வாடி போனாரா. பயிர் எப்படி வாடி இருக்கிறது? ஏன்னா தாய்முகம் காணாத பிள்ளையும் மலைமுகம் காணாத பயிரை எப்படித்தான் வாடி போய்தான் இருக்கு. 10 தாய் பக்கத்துல இருந்து அரைவணைத்தாலும் பெற்ற தாய்க்கு ஈடு இணை வராது. எவ்வளவுதான் நீர் வசதி பாய்ச்சி நம்ம விவசாயத்தை விளைய வச்சாலும் ஒத்த மழைக்கு ஈடு இணை ஆகாது. அப்படி மழை பொழிஞ்சாலும் அது புத்துணர்ச்சி இருக்கும். அந்த போது அப்ப மக்கள் எல்லாம் இப்படிதானே வாடி போய் இருப்பார்கள் அப்படின்னு வடலூரில் ஏற்றப்பட்ட அன்னச்சத்திரமாக அன்றைக்கு மூட்டப்பட்ட தீயாகப்பட்டது இன்றும் வரக்கூடிய பக்தர்களுக்கு பசிப்பிணியை போக்கிக் கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த பக்தர்கள் எல்லாரும் இந்த ஒருங்கிணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க ரொம்ப சிறப்பான ஒன்று. நாங்க அந்த விழாவில் கலந்து கொண்டு காவல் பணி செய்யணும்னா சிறப்போட சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தோம்னா ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல பேர் நிலைத்து நிற்காது. கோடு போட்டு வாழாதவன் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாகவும் அமையாது அப்படின்றதை போல இன்னைக்கு காவல் பணி எப்படி செய்யணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை. பெருத்தார் பூமி ஆழ்வார் பொறுமையிலும் நகையிணைந்து புகழ்ந்திட வேணும் அப்படின்ற அவையின் முதுமொழிக்கிணங்க பதறாத காரியம் ஒரு நாளும் சிதறவே சிதறாது. அவை மூதாட்டிக்கு அப்ப தெரிஞ்சிருக்கு வரக்கூடிய காலங்கள்ல எல்லாம் புன்னகை ரொம்ப விலைவாசி அதிகமா ஆயிரும் அப்படின்றதுனால பெண்கள் புன்னகையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும்னு. அப்ப பெண்களுக்கு புன்னகையும் பொறுமையும் என்பது அவசியமா? இந்த இடத்துல பொறுமையோட காவல் பணிய வசந்தத்துல வைதீகையாக நான் காத்திருக்கிறேன். காப்போமானே? வசந்தத்தில் மனவரை வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. சொன்னாரு. 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து எம்பெருமான் முருகனுக்காக நீ வளர்ந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை, அவனுக்காக தொண்டாட்டணும். அந்த செந்தினையும் கருந்தினையும் காவல் பணி செய்து முருகனுக்கே படைக்கணும் அப்படின்றதுக்கா நீ காவலுக்கு போறமா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாரு. முருகா அப்படின்னாலே
மும்மூர்த்திகளின் அனுக்கிரகம் கிடைத்துவிடும். மும்மூர்த்திகள் அனுக்கிரகம் மட்டுமல்லாமல் முப்பெரும் தேவியருடைய அனுக்கிரகம் கடாட்சமும் மலைக்கு கிடைத்துவிடும். ஏன்னா முகுந்த மூனா அப்படின்னா முகுந்தனை குறிக்கும். ரூணா ருத்ரன், கானா என்றால் கமலாட்சன். இப்படி மும்மூர்த்திகளில் அடக்கம்தான் முப்பெரும் தேவியர். இப்படி 6 தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா முருகான்னு சொன்னாலே ஒரு நாமத்தை சொன்னாலே போதும். அப்ப தமிழ் கடவுள், மொழி கடவுள், குறிஞ்சி நிலத்தின் தலைவன், இப்படி எல்லாம் எல்லா சிறப்பும் எம்பெருமான் முருகனுக்கே உண்டு. அப்படின்றதுனால நான் அவருக்காக தொண்டாற்றணும் அப்படின்றதுக்காக இவ்விடத்துல வந்ததுனால அந்த முருகனை மனதார நான் எப்படி எல்லாம் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அந்த செந்தில் வேலை எப்படி என் மனசுல நான் நினைச்சிருக்கேன், அவர்கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு மனசுல ஆசை வச்சிருக்கேன் அப்படின்னா சொல்லிடுவானே. சொல்லுங்கண்ணே. மாமங்கூட பேச போரி மணிக்கணக்கா சொன்னாரு துணைக்கு ஆளுகள் வர்றாங்கப்பா, இன்னைக்கு அண்ணன் வர்றாரு, அதே மாதிரி பரணமைச்சு அற்புதமா வச்சிருக்கோம். அதன் மீது நின்று வரக்கூடிய பறவைகளை முருகனுக்கு உரிய பிரணவ மந்திர பொருளான ஆளோலம் சோ என்ற கானத்தால வரட்டுங்க. இன்னொரு பிள்ளை ராதாச்செல்வி வந்திருக்கு, அந்த பிள்ளையும் சேர்ந்து போய் நந்தவனத்துல அப்படியே கலகலன்னு காவலை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நந்தவனத்துல என்ன இருக்கு, திணை இருக்கு. திணை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பயிர் தானே. அந்த மாதிரி இந்த இடத்துல விவசாய விட்ட பிள்ளையாக நான் வந்திருக்கிறதுனால, ஏன்னா விவசாயம் பெரும்பாலும் எந்த நிலத்துல நடக்கும் அப்படின்னா மருது நிலத்துல தான் நடக்கும். இது மானாவாரி பயிர்களை விதைக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்துல மழை பெஞ்சாதான் விளையும். மருது நிலத்தை தண்ணீர் பாய்ச்சி வாழை, கரும்பு, நெல் இதெல்லாம் நடக்கூடிய நிலம். இது மானாவாரி, ஏன்னா எள்ளு, கொள்ளு, திணை அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை. அப்ப நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு இல்லவா. இப்ப புஞ்சை நிலத்துல பயிர் விதைச்சு நாங்க காவலுக்குன்னு வந்திருக்கோம்ல. அப்ப விவசாயத்தை பத்தி தெரியாம ஒருவரும் கிடையாது. விவசாயம் எல்லாம் முறையாக அன்றைக்கு உள்ள காலங்கள்ல எப்படி நடந்தது அப்படின்னா, ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். என் 12 மாதங்கள் இருக்கும் போது ஆடி மாசம் தான் விதைக்கணுமா அப்படி ஒரு கதை இருக்கு. ஆடி மாதம் 18ஆம் பெருக்கன்னைக்கு நம்ம விதையிட்டோம்னா எவ்வளவு நாள் காத்திருக்கணும்ல. அந்த உள்ள காலத்துல 6 மாசம் காத்திருக்கணும். ஆடிக்கித்தை 6 மாசம் காத்திருந்தா தான் நெல்மணிகளை வீட்டுக்கு அறுவடை செய்து கொண்டு அதெல்லாம் விற்பனை பண்ண மாட்டாங்க. வீட்டிலேயே பக்குவமா பதப்படுத்தி அதை அவிச்சு காய வச்சு ஆத்தாமார்கள்லாம் கைக்குத்தல் அரிசியாக அதை வீட்டிலேயே மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா, சாப்பிட்டு இருக்கிற மிச்ச பாத்திர அந்த சோறுல தண்ணியை ஊத்தி காலையில அப்படியே பானையை திறந்தா எப்படி வாசனை வரும், கமகம்னு வாசனை. நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பூரா பட்டினியா இருக்கலாம். என்னையா அதெல்லாம் நீங்க குடிச்சிருக்கீங்க. அதனாலதான் இப்ப நீராகாரத்தை காலையில எந்திரிச்சு பல் கூட துளக்க மாட்டாங்க, குடிச்சுட்டு வீட்டுல ஒவ்வொரு வீட்டுலயும் உழவு மாடு இருக்கும். உழவு மாட்டை பத்திக்கிட்டு ஐயா போயிருவாரு உழவு தொழில் செய்ய. போன கணவன் சீக்கிரமாக பசியோடு இருப்பாரே அப்படின்னு வீட்டுல உள்ள ஆத்தா என்ன செய்ய, பக்குவமா சாப்பாடை செஞ்சுக்கிட்டு கூடையில எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டுட்டு போகும். நம்ம கணவன் எவ்வளவு பசியோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்ப உள்ள கையில காலங்கள்ல கைபேசி சொல்லிக்கிட்டு செல்லு இருக்கு. ஏங்க கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க அந்த வந்துருவின்னு சொல்லி ஆத்தா மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கு அப்படி இருந்துச்சா? கிடையாது. அப்ப உள்ள காலங்கள்ல அப்ப மாமாவுக்கு சோறு கொண்டு போகும்போது எதை தூது விடுகிறாள் அப்படின்னா, அடிக்கக்கூடிய காற்றை தூது விடுகிறாள். என் மாமாட்ட போய் நீ சீக்கிரம் சொல்லி நான் இந்த இடத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் ஆத்தா மாதிரி சாப்பாடு கொண்டுட்டு போறதும் ஐயா உழவு தொழில் செய்யறதும் அப்படின்னு மலரும் பசுமையான ஒரு நினைவுகள் அப்படின்னா இந்த பாட்டு பாடுன பச்சை மர தானியை போல மனசுல பதிஞ்சிருக்கு. எத்தனை காலம் வந்தாலும் அழிக்க முடியாது. பாடிரோமனே. கல்யாண மலையோசை கண்டு நாடு சேலு பின்னா
பின்னாடி நான் வாரேன் கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் ஏ மாமன் மாமன் ஏ மாமன் கல்யாண மலையோசை கொண்டு காத்தேனி முன்னாடி சேளு பின்னாடி நான் வாரேன் கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் ஏ மாமன் மாமன் ஏ மாமன் கஞ்சி வர காத்திருக்கே கண்ணீரண்டு காத்திருக்கே கஞ்சி வர செய்தி சொல்லு வந்த பின்னே நீதி சொல்லு காற்றேறி முன்னாடி செல்லேடு பின்னாடி நான் வாரேன் கண்ணாளன் காதோடு சொல்லு அன்னைக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வேளையிலே நீ போது சொல்ல மாட்டாயோ கொத்துக்கிளி எங்கிருக்க கோவை பழம் எங்கிருக்க கொத்துக்கிளி எங்கிருக்க கோவை பழம் எங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் போது சொல்ல மாட்டாயோ கொத்துக்கிளி எங்கிருக்க கோவை பழம் எங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் போது சொல்ல மாட்டாயோ என்னன்னு தெரியல எனக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு அம்மா வந்திருப்பாங்க அம்மா பதில் ஆசையெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க சரி அம்மா யார் நினைக்கிறாங்க யார திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு ஒத்த காலில் நினைக்கிறாங்க நீங்க யார் நினைக்கிறீங்க நான் அவங்க அண்ணன் தம்பி 7 பேத்தையுமே நினைக்கிறேன் 7 பேர் எப்படி பண்ண முடியும் 7 பேரா எப்படிங்கிற எல்லாமே சரிக்கு சமமாக தான் அப்போ உங்களுக்கு என்ன வள்ளியம்மா அல்லியம்மா வந்து நாத்துனா நாத்தணும் எப்படி நாத்துனா வேண்டாம் சாமி சும்மா இருங்க நான் ஏதாவது ஒன்று பேச அப்புறம் இது தேவையாது எனக்கு அதனால என் மனசுல அவங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க யாழை கூப்பிடலாம்னு இருக்கேன் கூப்பிடுமா பிடிங்க நீதானே நாள் தோறும் நான் பாட கோரலும் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் கோரலும் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவுராகும் இதுவும் இங்கு உதயமாகி வருது உனது ராகமே இந்த அடிமையாகி மனது நீதானே நான் தோறும் நான் பாடும் நீ எங்கள் நெஞ்சோடு நின்றாடும் கோரலும் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவுராகும் என்ன ஊட ஊட பொட்ட விழுந்து போச்சு ஏன் அப்படி அதானே அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு சரி. கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொன்னாரு சரி. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா சரி. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு வச்சுட்டு. சத்திவேலு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும் காத்தல்னா காத்தல்னா தெரியாது தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இளவட்ட பிள்ளையா இருந்தே இல்ல ஆமா. அப்ப பண்றதல் காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல் சரி. இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல்லு குறத்தல்லு இப்ப எப்படி போயிட்டு இருக்கு இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு பங்குனி உத்தரம் ஆமா. அன்னைக்கு தான் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த நாள்
ஆமா அந்த பங்குனி உத்தரத்தனுக்கு மதுரைக்குள்ள போங்களே ஆமா. பூரா தள்ளுபடியாத்தான் இருக்கும். தள்ளுபடியா அம்மா என்னன்னா சரவணாஸ்வர் போயிட்டா போதும். விலை பெரிய பெரிய போடா இருக்கு. ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவாடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். ஒரு ஓலப்பாய் வாங்கினா ஒரு கோரம்பாய் இலவசம். ஆமா 2 பேன் கோஸ் வாங்கினா ஒரு டேமிரி இலவசம். அது இலவசம். ஆமா 2 டோலக் வாங்கினா 2.5 இலவசம். சரி இலவசம். தவேலா இலவசம். 2 கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். 2 ஆம்பிளி பார் வாங்கினா ஒரு யூனிட் இலவசம் தான். ஆமா 2 கிளினிக் பிளஸ் ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். இன்னும் 2028ல என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொளுந்தியா இலவசம் ஆயிரும். கொளுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம். மாமியாளு இல்ல, மாமியா மண்டைய போட்டுருச்சுன்னா மாமனார் இலவசம். மாமனார் போறதுல ஆயிடுச்சுட்டாங்க, இறந்துட்டாரு. புரோக்கர் இலவசம். புரோக்கர் காணாமலே போயிட்டானா? அப்ப வெறும் வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியது. சரி, அது மாதிரி நாங்க பிள்ளைமார் சங்கத்துல இருந்து கேட்டுறாதீங்க. ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு இலவசமா போடணும். அதுக்கு ரசீது போடணும், அதுக்கும் காசு கேட்பான். இப்ப ராதா செல்வி எடுத்துட்டு வைங்க, ராதா செல்வி தங்கச்சி எனக்கு இலவசம். அந்த பிள்ளை என்ன எடுத்துச்சுன்னா என் தம்பி 3 பேர் இருக்காங்க, அதுல நடுவுலவே அந்த பிள்ளைக்கு இலவசம். அடியே வந்து கடி, வந்து கடி. மேலி குண்டி ஆட்டே இருக்கு. அவன் அள்ளிட்டாரா? எங்க அப்பா நம்பிராசி அவங்ககிட்ட வந்தாருங்க மாமா. எனக்கு தேர்ந்தா குருஷேத்திராவில் போய் பூதி கந்தாவ எத்துக்கு வந்தாதான் டெய்லர் தான் சரியில்லை. இருக்கட்டும். நம்பிராசன் வந்து என்ன சொன்னாரு? அடுத்தாடி கூட்ட நான் எப்படியா வருவேன்? நம்பிராசன் வந்தாரு, இவங்களுக்கு ஸ்கார்பியோ கார்ல ஏத்திட்டு போறேன் வந்து என்ன சொன்னாரு? காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லி. ஆமா, காவலுக்கு வந்த உடனே செஞ்சா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் காதல் பண்ணணும். காதல் என்னங்க மாமா? தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்கார்ந்து பண்ணுங்க, ஓரமா போவாங்க. இதுக்கா மேடை ஓட்டு வச்சிருக்காங்க, ஓரமா போய் பண்றது. காதல்னா என்னங்க மாமா? காதல்னா எறும்பு அடிச்சது மாதிரி. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றது. அப்புறம் தான் நம்ம கல்யாணத்தன்னைக்கு உனக்கு சீர்லாம் கொடுப்பாங்க. என்ன சீர்? குட்டி யானையில ஒரு அண்டாவுல அதிரசம், ஒரு அண்டாவுல முறுக்கு, ஒரு அப்பாச்சி வண்டியில ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ். ஆமா, நம்ம கட்டில், பீரோ தான் எத்தா இருக்கும். ஆமா ஆமா, நம்ம போய் 10:30 மணிக்கு. ஆனா நம்ம முதலிரவனைக்கு மணிக்குயில் மைக் சட்டத்தை அமர்த்தணும். தெருப்பூரா கட்டிடுவேன் நான் சொல்லுவேன் மாமா. சரியாக 10 மணி அளவில் முதல்ல ஆண் சொல்ல சரியாக 10 மணி அளவில் சண்முகராசா இல்லத்தில் முதல் இரவு நடக்க இருப்பதால் மணிக்குயில் மைக் செட்டை பார்க்க அனைவரும் வரவும் கூட்டம் தாங்காத. அதே அப்பா 10:30 மேல நீ செம்புல பாலை கொண்டு வர. 5 லிட்டர் பால் அப்படி செம்புல ஏந்திக்கிட்டு வருவேன். 5 லிட்டர் மசுறு வரும், அரைக்கு அப்படி கூட வராது. பாலை கொடுத்துட்டு வாழ்க்கையில நம்ம 2 பேரும் இனிப்பா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்ல. இனிப்பா தொடங்கணும். அதிரசத்தை எடுப்பேன். அதிரசத்தை எடுத்து பாதியை சாப்பிட்டு பாதியை வாயில விடுப்பேன். ஆமா, நீ பாதியை சாப்பிட்டு அப்படியே அதிரசத்தோட இனிப்பா தொடங்குவோம். கொஞ்ச நேரத்துல முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க மாமா? புருஷனை எதிர்த்து பேசினீண்டா சனி மூலையில வச்சு நொறுக்கிறதுக்கு. பொண்டாட்டி எதிர்த்து பேசுற புருஷனை எங்க வச்சு நொறுக்கிறது? அதெல்லாம் ஏத்து பேச மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அடங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அப்படியே நீ பசிக்குது மாமாம்ப, எனக்கு மனசு கேட்காது. என் பழத்தை தூக்கி வாயில தள்ளுவேன். பழத்தை தூக்கி சக்தி கிட்ட கொடுத்தாரு. வாழைப்பழம் சொல்லுங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு உன் கையை பிடிப்பேன். நீ என்ன சொல்லுவ? ஆம்ப கொஞ்சம் மேல உடிப்பேன். அதனால அப்படியே கையை பிடிச்சி 1 வருஷம் கழிச்சு பாலச்சந்திர மாதிரியே புள்ள பிறக்கணுமா? எப்படி பெட்டி வாச்சுக்கிட்டே வா. நான் கல்யாணம் முடிக்க பாலச்சந்திரன் மாதிரி பிள்ளை வரக்கு வேணாம். அந்த சுகம் வீடியோ கார் மாதிரியே பிள்ளை இருக்கணும். பிரசவாக பல நாள் ஆகுமா? அதனால என் மனசுல உன்னை எப்படி நினைச்சுக்க தெரியுமா? ஆகையினாலே அந்த கூண்டுக்குள்ள உன்னை வச்சு எப்படி பண்ண போறேன் பாருங்க. பண்ணுங்க. பண்றீங்களா? கூண்டுக்குள்ள உன்னை வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள உள்ள வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. அடிமானே மானே
என்னன்னே தெரியல. அப்பா 4 செவத்துக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாரா? ஆமாங்கண்ணா. இப்ப காட்டுல திறந்து விட்ட உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆரம்பமும் தெரியுதுல, முடிவும் தெரியும். ஆமாங்கண்ணா. அப்பா ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? சொன்னாரு. என்ன சொன்னார்? நம்மள எல்லாம் காட்டுக்கு போய் கண்ணுங்க எடுத்துமா காவல் பார்க்க சொல்லிருக்காரு. அதே மாதிரி என்னகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சுக்கிறேன். போய் அண்ணன் சொல்லிட்டு அப்பா போயிட்டாரு. எங்கே போலாம்? நான் வளர்த்த என் சாமே சீமை சீமே சீமானா? அந்த 6 வரை அங்கிட்டு போய் அண்ணா பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்து இதாம நந்தவனம். உண்மையில இப்படி நந்தவனம் இருந்தா தானே இதெல்லாம் சர்வபூதி நந்தவனம். ஆமா, நாங்களும் போய் அதையும் தான் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தோம். இங்க பாருங்க, அப்பா 2 லோன் வீடு கட்டியிருக்காரு. உங்களுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு. என்ன அப்பா வாசல் நிறைய கதை ஓடாம வச்சிருக்காரு. நான் உள்ள கல்ல வச்சிருவேன். இடத்தையெல்லாம் பாக்கையில உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. எனக்கு சந்தோஷமா. உங்களுக்கு மனசு அப்படிதான் இருக்கு. ஆமா. மனசு அப்படி சந்தோஷமா இருக்கும் போது அப்படி மனசை பத்தி பாடிக்கிட்டு வந்தேன். உங்க மனசு எப்படி இருக்கு? சகடை சாண சொல்லிட்டு அவன் வந்தான் பாரு. அப்படி இருந்தனால வந்தது காவல் வேலை பார்த்தா நல்லா இருக்குமாடா? ஆடி பாடி அப்புறமா காவல் வேலை பாப்போமா? ஆமா, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. அது ஆணும் பெண்ணும் சேராட்ட பிள்ளை வரக்காது. பிள்ளை அழகு ஒண்ணுதான். முயற்சி வரணும். பூவர செம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சி, காவிரி போல பொங்குற மனசை பாடாதோ. பூவர செம்பு பூத்தாச்சி, இந்த பொண்ணுக்கு செய்தி வந்தாச்சி, காவிரி போல பொங்குற மனசை பாடாதோ. காவிரி போல பொங்குற மனசை பாடாதோ. நம்ம சொந்த மலையில பேசிட்டு இருக்கோம். அப்பா மொழியை தட்டவே கூடாது. என்ன மொழியை தட்ட வார்த்தையை ரத்தம் வரும். ரத்தம் கருங்கால குடிலாம் வந்துடும். நல்லா இருக்குமா? போமா வரட்டிடுவோமானே? பறவை வரட்டுவோமா? வரட்டு வந்து எத்தனை பறவை? அத்தாடி, நம்ம வரட்டுல பாருங்க எப்படி பறவை ஓடுது. பறவை ஓனா பாப்பல் நட்டு இல்ல நம்ம போயிரும். இசைப்பதற்கு தமக்கு குறை உண்டோ?
சரத்தில் சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே சதாசிவன் தோன்றி, சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி, ருத்ரத்தில் வாயு தோன்றி, வாயுவில் அப்பு தோன்றி, அப்படி என்ன தோன்றி, இப்படி அண்டத்திராட்சணங்களை பிறப்பத்து செய்த பிரம்மா தனது சந்ததி படுத்து செய்யும் என் பிரணவத்தி மூலமாக ஜனகர், ஜனந்தரர், சனாதனர், சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாயகர் படைத்தார். இந்த நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை, கிரியை, ஞானம், மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று தனகாதிபதி சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் நாரதகனான் பசுமாவிருந்தும் பிரிவுக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசரி காதிலிருந்தும் எங்கிரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசு மனத்திலிருந்தும் கிருது கையிலிருந்தும் தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அடிபக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்லை கேட்டு 9 பேரும் இல்லறம் நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்லை மறுத்து வாழ்க்கையை. இதனால் என் தந்தைக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜனுக்கு மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரராகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று சார்ந்ததை கொண்டு 14 உலகம் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் என்று சொல்லக்கூடிய தவறாரத்துக்குரிய என்பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ண பெருமாட்டம் இடத்தில் வந்து விட்டாலும் இவ்விடமோ கந்தன் நெருக்கக்கூடிய இடம். கந்தன் நெருக்கக்கூடிய இடத்தில் ஒரு வேலையை தொடங்க வேண்டும் சொன்னால் இவ்விடத்திலே முழு முதல் கடவுளாகப்பட்ட ஆன முகத்தினை 5 கரத்தினை மூசிய வாகனனை அந்த மகாபரம் எழுதி விநாயகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் எதற்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயண. ஹலோ ஹலோ பாருங்க, மேடையில் நாரதராக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம்பட்டி சேர்ந்த படையப்பா அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாட போற்றி கௌரவப்படுகின்றார்கள். பொன்னாடி அணிவித்து பெருமை செய்திருக்கூடிய அன்புள்ள கொண்ட கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்ட அற்புதமான ஒளிபெருக்கி மணிக்குயில் ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமாகிய அன்புள்ள கொண்ட MK வல்லரசன் கொண்ட அண்ணாவர்களுக்கும் என் சார்பாகவும் கைதட்டி அன்பு உள்ளங்கள் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நட்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் வருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கல்லஞ்சிய தென்கிறைக்கு சென்று பொற்பதம் பணிந்து வாரு பொய்யல்லுகின்ற உண்மை இப்படி பல கடவுள் எடுத்துட்டாலும் கண்ட கடவுளை சிறந்த கடவுள் குறவர் கானவர் குன்றவர் இருவலர் ஏற்றர் குரத்தி கொடிச்சி பெறப்பட்டவர்களுக்கெல்லாம் வர்றம் அகம் பொருள் இன்பம் வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கி அவரோடு இணங்கி இவ்விடத்திடம் வந்து விட்டாலும் இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு தன்மைகள் தெரியுதென்றால் உலகத்தில் எத்தனை விதமான ஜாதி மதங்கள் இருந்துட்டாலும் அனைவரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தேசத்து மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடோடு இந்த உலக மக்கள் அனைவருமே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது சமமென்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அப்படி சமமென்ற நிலையில் வாழ்ந்து வரக்கூடிய தருணத்தில் விஷயங்கள் என்ன அப்படின்னா இறைவனாகப்பட்டவன் மனிதர்களை படைத்து வாழ வைக்கூடிய தன்மை கொடுத்திருக்கின்றான். ஆனா மனிதனாகப்பட்டவர்களோ தன்னையே படைத்த இறைவனை இப்படி சிலையில் வடித்து வாழ வைக்கக்கூடிய தன்மை மனிதர் இடத்தில்தான் உண்டு. ஏன்னா இந்த பூலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் இருப்பதனால்தான் நீங்க கொண்டிருக்கின்றன. நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் கல்லால் இருக்கக்கூடிய சிலையோட அமைப்பு. ஆகவே இந்த கல்லுக்குள்ள பஞ்சபூதங்கள் அடங்கி இருக்க ஒரு காரணத்தினால்தான்
தெய்வத்தினோட சிலைகளை மனிதர்களாக இருக்கிற நாம் கல்லால் வடித்து வணங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட இறைவனாகப்பட்டவன் தன்னை படைத்திருந்தான். தன்னை படைத்த இறைவனை கல்லால் வடிக்க தருணத்தை பார்க்கின்ற பொழுது வியாபாரம் பண்றாரோ உள்ள 2 பேர் கேட்டா கொடுத்துட்டா நல்லா இருக்கு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகின்றான். உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வது உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளொரு நீதி செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தலைவிதி. அப்படி இருக்கின்ற பொழுது கலகத்திற்கு வழி கிடைக்காமல் இவன் போய்விடாது. இவனத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படக்கூடிய விதமாக ஆனந்தம் தரக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடம். அப்படி மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பறவை இனங்கள் ஆடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படிப்பட்ட இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே பார்க்கின்ற பொழுது மனதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது அப்படின்னா பலவிதமான பறவைகளோட சத்தம், அந்த பலவிதமான பறவைகளோட சத்தத்திலையும் குயிலோட சத்தம், பொன்மான் குயில் சத்தம் கேட்கின்ற தருணம் எவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. பொன்மான் குயில் சிங்காரமாய், பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே சங்கீதக்காரன் எங்கள் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில். பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவே. காட்சிகள். ஏன்னா வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்துட்டாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருவது இயல்பு. இன்பமும் துன்பமும் கலந்துதான் இந்த வாழ்க்கை. கஷ்டமா இருக்கிற இந்த நேரம் கஷ்டமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அன்னவருக்கு ஒரு நல்ல ஒரு நேரங்காலம் வரும். அதே போல சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டங்களை வரத்தான் செய்யும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தை போக்கணும், அதை மறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையான காட்சிகளை பார்த்தோம்னா அந்த கவலைகள் தீரும். இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கவலைகள் மாறும். இல்லை அப்படின்னா இப்படி ஒரு கலை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதான் மறந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும். ஆனா இன்றைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஆனந்தம் கிடைக்கணும்னா அது இல்லைன்னா எந்த ஆனந்தமும் இன்னைக்கு கிடைக்கிறது கிடையாது. அதுண்டா இயற்கை காட்சியை பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் போய் ரசிக்கணும் அப்படின்னா அது கூட வேணும். சொந்த பந்தத்தோட இந்த திருவிழா கூட்டத்தில் கலந்துக்கணும், மாமே மச்சனே அப்படி எல்லாத்தையும் பார்க்கணும் பழகணும் அப்படின்னா அது வேணும். அதுனா அது எது? இப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்னாலும் கூட அது வேணுமா? 4 பேர் சேர்ந்து பார்க்க வருகின்ற பொழுது அது வேணும். ஒன்றும் புரியலையே. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை. இன்னைக்கு நாட்டில் எந்த ஒரு விழாவாக இருக்கட்டும், கல்யாணம், காது குத்து, சடங்கு, நல்லது கெட்டது, எந்த ஒரு விழாவாக இருந்துட்டாலும் அது இல்லை என்றால் என்ன விழா நடத்தி சாமி நான் கேட்கிறேன். அது அதுண்டா எது? உங்களுக்கு தெரியாததா? நம்ம தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கேன். அது அதுண்டா அது அது என்றால் அதுதான் மது. ஓஹோ, மதுபானம். இன்னைக்கு என்னுடைய காலகட்டத்தில் மதுபானம் தான் முன்னிலையில் இருக்கின்றது. இளைஞர்கள் ரொம்ப அதுக்கு அடிமையாகி விட்டார்கள், பெரியோர்கள் அடிமையாக்கி விட்டார்கள். ஏன்னா அந்த காலத்தில் மது பருந்தினாங்க, ஒளிவு மறைவாக மது பருந்தினார்கள். யாருக்கும் தெரியாம அத்தாடி அங்க மாமா இருக்காரு அத்தாடி வீட்டுக்கு தெரிஞ்சு கூட சோறு ஊத்த மாட்டாங்க அப்படின்னா மதுபானங்கள் அருந்துவது மறைவாக மது பருந்தினார்கள். ஆனா இன்னைக்கு என்னுடைய காலகட்டம் அப்படி கிடையாது. எப்ப வேணாலும் எங்கன வேணாலும் யாரு கூட வேணாலும்
பெரியவர் சிறியவர்கள் கணக்கு கிடையாது. பெரியவர் சொல்வதை சிறியவர்கள் கேட்பதில்லை, சிறியவர் சொல்வதை பெரியவர்கள் கேட்பது கிடையாது. சின்ன பசங்களோட சேர்ந்து பெரிய மனுஷனும் மதுபானத்தில் இருந்துகின்றார்கள். அப்புறம் ஊடவாட வார்த்தை வந்துருச்சுன்னா மரியாதை எல்லாம் பேசுறான் போச்சே. பேசுன உடனே உனக்கு சின்ன பையன் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு பேசிவிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு என்னை கவனிச்சு விட மாட்டேன் அப்படின்ட்டு அமைதியா போயிடுறாங்க. ஆக இந்த உலகமே மதுபானத்துக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் 3 பக்கம் நீர், ஒரு பக்கம் தான் நிலம். இந்த 3 பக்கத்தில் இருக்கிற நீராகப்பட்டது கடல் நீராகப்பட்டது. இந்த கடல் தண்ணியால் இந்த உலக மக்களை அழித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் திருப்பார் கடல் ஆதிசேடன் என்ற பாம்புல படுத்திருக்கார். கடல் தண்ணி பொங்கி உலக மக்களை அழித்து விடக்கூடாது என்பதற்காக இவர் அந்த தண்ணியால் அழிந்து விடக்கூடாது, கடல் தண்ணியால் உலகம் அழியக்கூடாதுன்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தார். அதே போல என் பெருமான் சிவபெருமான் கங்கை நீரால் இந்த உலகம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு நேரத்தில் காப்பாற்றினார். ஏன்னா ஆதிபராசக்தி கைவிரலிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த கங்கை நீராகப்பட்டது உலகமெங்கும் தண்ணியாக இருந்ததான். நாடே தண்ணியில தத்தளிச்சிருந்தது. அப்ப அந்த உலக மக்களை அழித்துவிடும் இந்த கங்கை நீராகப்பட்டது என்றுதான் அப்பேற்பட்ட கங்கையை தன்னோட ஜடாமுகத்துல கங்கையாக அடக்கி வச்சிருக்காரு. கைவிரல் பிறந்தது வியர்வத்துளியாக இருந்தது கங்கையாக மாறி சிவபெருமான் அடக்கி வச்சிருக்காரு. அதையும் சொல்லுவோம். போன்ற எண்ணமும் தார் போன்ற உள்ளமும் ஆதவள் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் நற்சொன்ன இலட்சியம் திற கொண்ட திறமும் குலவல்ல கோட்பாடும் குடிகள் விரும்பும் ஒரு சமய பற்றி இன்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்கள் சிறந்து வளர்ந்தோம் நிலத்தில் வந்தவுடன் என்னையும் அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமே. ஐயா தையர தையா 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 தையர தையா
தையறது சித்திரச்சு வாழும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா சித்திரச்சு வாழும் சிரிக்க கண்டே முத்தானே முத்தம்மா கண்ணானே கண்ணம்மா ஏ குய இளவர தையர தையா தையறது சித்திரச்சு வாழும் சிரிக்க கண்டே அமிர்தவள்ளி தேவேந்திர வளர்க்கப்பட்டு தெய்வயானை என்று பெயர் பெற்று சூரபதுமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவர் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது சுந்தரவழி சுதந்திர வழியாக தினவனத்தில் காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கும் மன்னவரை சந்திப்பதற்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் இருந்து ஒளிவி தவித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஆடவரை யார் என்று சந்திப்போம். நாராயணா கண்டு கலங்கிய வள்ளல் இல்லை என்ற ஏகம சும்மா ஓடி அடைகின்ற மேகமே என்போது போதை அருந்திய தூக்கமா ஆடும் பயிர் கருவலாகும் வள்ளல் குணத்துக்கு ஈனமா ஆடும் பயிர் கருவாகுமா வள்ளல் குணத்துக்கு ஏற்குமா ரூபாய்க்கு 16 அறிவோம் நமோ நாராயணா. அறிவோம் ரூபாய்க்கு 16 வியாபாரம் பண்ண வந்திருக்காரோ. ஓம் நமோ நாராயணா நமக. ஏயா பெரிய சங்கீத சாம்ராட்டா இருப்பாரோ. ஓம் நமோ ரூபாய்க்கு 16 யாரையா நீ? முதல் நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறீங்க? நாராயண நாமத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கின்றதுல ரூபாய்க்கு 16. நாராயணன் யாரு? நாராயணன் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அன்னவரை என்ன வேணுமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவனா. தாய் தாப்பனை தான் நினைப்பாங்க. நீங்க போய் உங்க பாட்டனை போய் என் உச்சரிக்க. பாட்டன் பெருமாள் நினைக்கிற அவருடைய பக்தனாகப்பட்டவனையா. ஓ சதா ஒரு பக்தன். ஆமா நாராயண நாராயணன். ஏன்னா தாய் தந்தை தெய்வமாக நினைப்பது உண்டு. மாதா பிதா குரு தெய்வம். ஆமா. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மூவரையுமே தெய்வமா நினைக்கக்கூடியவர் நான். மூவரையுமே. ஆமா. சரி சரி. நீங்க ஒருத்தரை சொன்னீங்க, நான் 2 பேரை சொன்னேன். யாரா சொன்னீங்க நீங்க? நீங்க நாராயணான்னு உங்க பாட்டனை சொன்னீங்க. ஆமா. நான் ரூபாய்க்கு 16. அப்படின்னா ரூபாய் என்றால் யாரு? ரூபானா மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி பதினா புருஷன். நான் சொன்னேன் மகாலட்சுமிக்கு புருஷன் யாரு? நாராயணன். அதைத்தான் சேர்த்து சொன்னேன். ரூபாய்க்கு 16. நான் ஒரு ஆளை சொன்னாங்க, இருவரை சேர்த்து சொல்லிருக்கீங்களே. என்னைக்குமே சேர்த்து வச்சு சேர்த்து வைக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். ஆமா. கூட்டு அதை நடுவிதமாக சேர்க்க வேண்டும். கூட்டு உயர்வே நாட்டு உயர்வு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கிடைக்கும். ஊர் கூடினால் தேர் ஓடும். கண்டிப்பா அதான உண்மை. சரிங்க. இருக்கட்டும். நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார்தான் என்று.
உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நீங்க பேசுறது எனக்கு புரியுது. உங்க பாட்டின் துணையில நாராயணன் அவர் எங்க இருப்பாரு? திருப்பார்கடல்ல. திருப்பார்கடல் வைகுண்டத்துல ஆதிசேடன்ற பாம்புல. ஆதிசேடங்கிற பாம்புல தண்ணியை போட்டு படுத்திருப்பாரு. தண்ணியை போட்டு படுத்திருக்காரு. தண்ணி மேலயா? தண்ணிக்கு மேல, கடல் தண்ணிக்கு மேல அவர் படுத்திருக்காரியா. கீழே தண்ணி மேல பாம்பு, அதுக்கு மேல பாட்டம் பெருமாள். பெருமாள். அப்ப அவர் காமாட்டுல யார் இருப்பா? என் பாட்டி மகாலட்சுமி. மகாலட்சுமி. நான் கேக்குறேன் சாமி, உங்க பாட்டி நாராயணன் படுத்து கிடக்காருல, ஆமா, அவரு எந்திரிக்கையில அவர் பாம்பு எந்திரிக்குமா? கேட்கிற விதம் சரியில்லையே. அவர் எழுந்திருக்கின்ற பொழுது அவருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆதிசேடன் பாம்பு எழுந்திருக்குமா? அதான் எழுந்திருக்க பாம்பு எந்திரிக்கும். எந்திரிச்ச உடனே தண்ணி வந்துடும். கடல் தண்ணி பொங்கிருமியா? அதான் கேட்கிறேன். எந்திரிச்ச மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இந்த பெண்மணியை சந்திக்க வந்த நாரதர் மகாமுனிவருக்கு வரவேற்பு பாட்டு கொடுப்போமா? நல்ல வரவேற்பு கொடுங்க. உங்க வாசல் பணிவா பேசுகின்ற அந்த பெண்மணி உங்க வாசல்ல ரிப்பன் வெட்டி பார்க்கலாம். ஆமா. அடுக்கு மல்லிகை புடிக்குது, அடுக்கு மல்லிகை புடிக்குது, துடிக்குது, தொட்டா போதும் சமூகம் முன்னாடி. எப்படி தொட்டா ஆளாகி நாளாச்சு ஆச்சா என்ன அடுக்கும் ஆள் போட்டுக்குது. ஏய் என்ன பண்ற? அப்படியே அப்படியே அப்படியேம்மா அப்படியே நான் வாரேன். பாய் போட பாய் போடல, சாடி ப்ரோ, பாய் போடு. நான் வாரேன். அதே ஆம்பளை பேர் அவங்கள்ட்ட போடு சரியில்லை, இங்கே ஏத்துறேன். வீடு கீழே இருக்கு, அதை ஏத்துங்க. என்னடா பாட்டு இது? கையோட கையடிக்க, கை மூட்டி நீ அடிக்கவா? பக்தி பாட்டு, பக்தி பாட்டு மகரிஷி. அது கை முட்டி அல்ல, கையோடு கை அணைக்க, கை அணைக்க, கையோடு கை அணைக்க. நீங்களுமா பால் வருது. என்ன சுவாமி ரொம்ப ஒடுக்கமான கண்ணியமான தேவலோகத்துல எத்தனை பெண்களோட நடனத்தை பார்த்திருக்கேன். ஆமா சாமி. பூலோகத்துல சில பெண்களோட பார்த்திருக்கேன். ஆனா இது மாதிரி ஒரு வரவேற்படா
ஒரு நாரதர் பிரம்மச்சாரி வந்திருக்கேன், ஒரு பக்தி பாட்டை பாடக்கூடாதுன்னு மொட்டத்தனமா வாய் போடுறீங்களா? நீ என்ன வாய் போடன்னு நான் சொன்னேன். பூலோகத்துல இது இந்த புள்ள மாதிரி ஒரு லூசு முண்டை உலகத்துல இது கத்தரி புழுத்து. கத்தரி புத்து எங்க பிடிச்ச அந்த பிள்ளை? திருப்பவனம் சந்தையில. நத்தம் சந்தையில தேடி நீ கிடைக்கல. இப்படி கிடைக்காது, தப்பி வந்து இந்த பக்கத்துல இந்த தண்டில கிடைக்காது. தேவலோகத்தில் ஊர்வசி மேனகை பெண்களுடைய நடனத்தை பார்க்கிறேன். உன்னுடைய நடனத்தை பார்க்கணுமே. நல்லா ஆடுறீங்க. உங்களுக்காக என்ன நீங்க மேலவத்துல நலாயினிய குத்துனீங்களா? இவடத்தில் பலவிதமான பறவைகள் இவடத்தில் இருந்தாலும் வெட்டி கிளி வெட்டி வைக்க வெட்டி வேறு வாசத்துல உங்களுடைய காதல் எப்படி இருக்கு? ஏமா புடைய ஒத்துக்கிட்டு இருக்க? வெட்டி கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் அதோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போலே ஒன்னாக ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ மண்ண போல இட்டுக்கோ கொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னாது சொல்லிக்கோ என்னை கையோ சொற்கைக்கு சுத்தி போச்சு. அதை சொல்லி சொல்லி சுத்தி போச்சு. சொற்கைக்கு சுத்தி போச்சு. அதை சொல்லி சொல்லி சுத்தி போச்சு. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வருது வாசம் அப்போடு ஒட்டி வருது. வலது தொடையிலிருந்து தோட்டி வைத்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். உண்மையாக உண்மையாக சத்தியமாக இப்ப வரத்திருக்கனால நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சத்தியமா வந்திருக்காரு. எம்பிட்டு கொடுத்து வச்சீங்க? 200 ரூபாய் சங்கத்துல கொடுப்பாங்க. அது அட்வான்ஸ். அது 100 ரூபாய் நம்மளுக்கு, அவங்களுக்கு 100 ரூபாய். யாருக்கு? சங்கத்துக்கு. அப்ப இந்த சொந்த கதையை பேச நம்ம வந்தா மகானவரை அழைத்து வாருங்கள். என்ன வாங்க நல்லாசிகளை நான் பெற வேண்டும். சாமி வாங்க. சுவாமி வணங்குகிறேன். நல் வாழ்த்துக்களை தாங்கள் எனக்கு தந்தரல வேண்டும். தாங்களை வாழ்த்துவதும் வணங்குவதும் உங்களுடைய முறையாய பண்பு. அடினால வாழ்த்தி வரவேற்பு பாடிடுவோமா? ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாத பாக்கடல் வாசா ஜானகி நீசா பாக்கடல் வாசா ஜானகி நீசா ஆடுகின்றேன் மரதா ராகவணி ரமணா ரகுநாத. கல்லார பெண் கூட ஒளினாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. கல்லார பெண் கூட ஒளினாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே. வைதிகனான மணமலை வாசா வைதிகனான மணமலை வாசா ஆடுதா வெள்ளைத்தா ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாத. உனக்கு என்னமா வர வேணும்? கேட்டு வாங்கிட்டு போங்க. ரெண்டு என்ன வர வேண்டும்? மாமா மாமா நான் என்னையா ஏய் என்னட்ட வரங்கலமான அங்கேமா மாமா ஓமாண்டே இருக்கேன். மாமாவுக்கு ஒரு மாதிரியா பண்ணுதான் சுவாமி கல்யாணம். ஏய் சாமி காட்டுக்குள்ள திருந்தானே எது செந்தட்டி எது போட்டுச்சோ தெரியல. கூட்டிட்டு போய் பாரு மண்ணானு. ஊனுக்கு சத்தம் கேட்குது. சாமி எனக்கு ஒரு வரம். என்ன வர வேண்டும்? நீ வரத்தை வெட்டு போமா. நீ வரமே கேட்கல. உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே சாமி காட்டுக்குள்ள
உள்ள போய் பாரு என்ன கிடைச்சிச்சுன்னு. செஞ்சா எல்லாம் பெத்தாங்க வந்து நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லாரை காண்பது ஒன்று, நலிமிக்க நல்லர் சொல்ல கேட்பது ஒன்று, நல்லார் குணங்களை உரைப்பது ஒன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லார்கள் வருவதற்கு முன்னே பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்போடு ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதம் நபர்களை தங்களை வாழ்த்துவதென்றால் பூப்போழி உலகினை கண்டேனமா என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் மொழி நீயே பூப்போழி உன் புன்னகையில் உலகினை கண்டேனமா. தொட்டனை தோறும் மணற்கினி மாந்தரைக்கு கட்டணை தோறும் அறிவு அப்படின்ற வள்ளுவனின் முதுமொழிக்கிறங்க தேவலோகவாசி பூலோகத்தை நாடி வந்து வள்ளி என்னை சந்தித்து கேட்கக்கூடிய கேள்விகள் முறையான கேள்விகளாக இருந்தால் இந்த இடத்துல முறையோட பதிலளிக்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். தேட கிடைக்காத திரவியமாக தேவலோகத்தில் இருந்து தாங்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால ஒரு தகப்பன் ஸ்தானத்துல ஒரு மகள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நீங்க பேசினால், ஒரு தகப்பன் மகள்கிட்ட பேசுற கதை மகள் வந்து தகப்பன் இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே வந்து முறையோடு நடந்து கொள்வேன். கேளுங்கள். அதைத்தான் சொன்னார்கள், சொல்லுக சொல்ல பிரிதோரு சொல்ல சொல்ல வேண்டும் சொல்லி என்பதை அறிந்து பேசுவதெல்லாம் பேச்சாகாது, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபை அறிந்து ஆழமறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும். சில இடத்துல பேசாம இருந்து பழகிக் கொள்ள வேண்டும். ஆனா இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டும் என்ற அவா என்ற காரணத்தினாலே உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரம் கேளுங்க. வண்டி வீதி கேட்கட்டு மொழி இருக்கட்டும். பேரு சொல்லுங்க, பிடிச்சிருந்தா சம்மதம் இல்லைன்னா மறுப்பு சொல்லுவேன். பரபரப்பா இருக்கிறீங்களே. ஆமாங்க. அப்படி எங்க டீம் வைக்க போறேன். முருகன் வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு சொத்து. நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்குமா? முருகப்பெருமான் அப்ப கொடி கொடி பதங்கள் முருகப்பெருமானுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படி இல்லை என்றால் என் பெயர் அல்ல இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன கூட்டி கேட்டதுனால உங்க மூஞ்சில நானும் முழிப்பேன். முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிரி வேளா இனியாவது உன் கரணங்களும் தரிசனமே மேல் படை செய்வாய் செந்தில் வடி வேளா.
கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டு பிறங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தராக நடித்துக் கொண்டிருக்கும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளருமான அன்பு சகோதரர் ஆரோக்கியத்தைச் சேர்ந்த வல்லரசு அவர்களுக்கு விழாக்கன் சார்பாக பொன்னாடு போற்றி வருகின்றார்கள். இந்த நாடகத்தை அமைப்பாளருமான அன்பு சகோதரர் MK வல்லரசு அவர்கள். எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்த இந்த இளையங்குடி நகரிலே வாழக்கூடிய பெரும்பு கொண்ட பெரியவர்கள், அருமை தாய்மார்கள், உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக இந்த நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வருகின்ற நாரதர் வரட்டும் வரவே நாம் எதிர்பார்ப்போம்.
குமாரா பக்தருக்கு ஞானமும் தைத்து பண்ணவரே ஆனமுதே ஐவில் அரசே ஞானகரணே வணக்கம் ஐயனே வணக்கம் ஐயா வருக வருக இசை மேதையை வருக திருலோக சஞ்சாரிய வருக நாரத பெருமானே நலந்தானே நல்லா இருக்கேன் யாமிருக்க பய வேண்டாம் வந்தார வளவைப்பது இந்த வந்தமிழ்நாடு வந்தமிழ்நாட்டிலே என்னை நாடி வந்த காலத்தாலே என் சார்பாக நம் நாட்டு மக்கள் சார்பாக இதோ ஒரு வரவேற்பு இனிதான துரம் யானை அது அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி. மீண்டும் ஒரு கனி அன்றொரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்று கண்டு வந்துள்ளேன். கண்டு வந்து கனி செய்தி உண்டா? செய்தி உண்டு. சொல்லுங்க அப்பா. மான்கணிக்கும் தேங்கதறி வங்கணிக்கும் மேலணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா சண்முகா. மான்கணிக்கும் தேங்கதலி இருக்கையிலே
செக்கமிலி செய்த சாதனை செக்கமிலி செய்த செக்கமிலி செய்த சாதனை இருக்கையிலே பெரு சோதனை செக்கமிலி செய்த இருந்தாலும் கூட நாரதரே நான் கண்டு வந்தது கனியே இல்லை கன்னி வள்ளி இளையவள் வள்ளியை திருமணம் முடிக்கணும். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதி வேலை முடிஞ்சு வச்சு மீதேற யாவப்படுத்துற காண்டி வந்த மாப்பிள்ள. ஆதியிலே ஆமா முதல் மனைவி திவ்யான இருக்கின்றால் இரண்டாவது வள்ளிதானே வள்ளியை அழைத்து வாருங்கள். ஆனா எப்போதுமே நீங்க வேடம் தெரிஞ்சு செல்வது உண்டு. ஆமா ஆனா இன்றைய சூழ்நிலை உன்னை நேரடியா போய் கூட்டி வந்தேன். வள்ளியை கூப்பிடுங்க மலை மாத்திரம். பிரிசூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்தில் உண்மை வைத்தாய் வெண்ணிதன்பால் வெண்ணி நல்லூர் அருள் துறையில் ஆத்தான் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே எனக்கு சிவமயமே கரங்களுக்கு இல்லை பயமே தமிழாம் எனக்கு சிவமயமே
முருகா, சண்முகா, உனக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள் எல்லாம் வெள்ளி தேவியானே என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை உனக்குத்தான் முதலிடம். எங்கு சென்றாலும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வானே என்று இந்த உலக மக்களே உன்னை போற்றுவார்கள். அப்படியே சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை.